ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு இன்டோர் பிளான்ட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர் பியூரிஃபையிங் பிளான்ட்ஸ், அதுதான் மணி பிளான்ட். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மணி பிளான்ட் வந்து நம்ம நார்மலாக பாட்டில் வைக்கும்போதும் சரி, இல்லைன்னா தண்ணி வச்சு நம்ம பாட்டில் வைக்கும்போதும் சரி, அப்படி வளர்கிறத விட இப்போ வந்து ஹேங்கிங் பாட்ஸில் வந்து எல்லோரும் வந்து வளர்க்குறதுக்கு ஆர்வம் காட்டுறோம். டெக்கரேஷன் பர்பஸ்க்காக போர்ட்டிக்கோவில் அந்த மாதிரிலாம் வந்து வளர்க்குறோம். ஆனால் அப்படி வளர்க்கும்போது நிறைய டைமில் ஹேங்கிங் பாட்டில் நம்ம வைக்கிறது வந்து ரொம்ப அடர்த்தியாக வளராது. ஸோ எப்படி நம்ம வந்து ஹேங்கிங் பாட்ஸ்லேயும் வந்து நார்மலாக தரையில் வச்சு வளர்க்குற மாதிரி எப்படி ரொம்ப அடர்த்தியாக வளர்க்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு டிப்ஸை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கும் மணி பிளான்ட் வந்து ஹேங்கிங் பாட்ஸில் வளர்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் ஆன்லைனில் வந்து ஒரு 6 ஹேங்கிங் பாட் இருக்கிற மாதிரி ஒரு காம்போ ஆஃபரில் வாங்கிட்டு கார்டன் சாயிலெலாம் கரெக்டாக வச்சுட்டு மணி பிளான்ட் வந்து நான் நார்மலாக வந்து கீழே தொட்டியில் வைக்கிற மாதிரியே நான் வச்சுட்டேன். பட் எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் சுத்தமாக வரவே இல்லை. அது ஒரு மாதிரி வாடி சோர்ந்து போயிடுச்சு. அப்புறம் அது அப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து வாங்கிட்டோம், கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம், நல்லா அடர்த்தியாக அப்படி பொங்கி பொங்கி வர்ற மாதிரி அப்படி வளர்ந்துருக்கும். நல்ல புஷியாகவும் இருக்கும். அதேமாதிரி கீழேயும் நிறைய ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி அப்படி தொங்கிட்டு இருக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி செகண்ட் அட்டெம்ப்டில் வந்து கார்டன் சாயிலெலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அப்பவும் வரவே இல்லை. பட் தேர்ட் அட்டெம்ப்டில் நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுறோங்கிறதெல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணி ட்ரை பண்ணும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு டிப் ஃபாலோ பண்ணும்போதே எனக்கு அந்த அவுட்புட் வந்து கிடச்சிருச்சு. அந்த அவுட்புட்டை நீங்களும் பாருங்கள். இது வந்து நான் ஹேங்கிங் பார்ட்ஸில் தான் வந்து வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தேர்ட் அட்டெம்ப்டில் வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிது. ரொம்ப ஒரு சிம்பிளான டிப் ஃபாலோ பண்ணும்போதே எனக்கு வந்து எல்லோரும் வச்சுருக்க மாதிரியே ரொம்ப அடர்த்தியாக மணி பிளான்ட் வந்து ஹேங்கிங் பாட்லேயும் வளர ஆரம்பிச்சிருச்சு. சில நேரங்களில் நம்ம காம்ப்ளிகேட்டடாக நினச்சிட்ருப்போம், இப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணுமோ, ஃபர்டிலைசர் அப்படிலாம் நினைப்போம். பட் சின்ன ஒரு விஷயத்தை மாற்றும் போதே நம்ம எதிர்பார்த்த ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிரும். எனக்கு இந்த இதில் வந்து அப்படி தான் கிடச்சிது. ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். ஸோ அதை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். அப்போது உங்களுக்கும் வந்து ஹேங்கிங் பாட்டில் வந்து மணி பிளான்ட் வந்து புஷியாராக இந்த மாதிரி வளர்க்குறதுக்கு உங்களாலேயும் முடியும். ஸோ இது வந்து நான் இந்த டிப் ஃபாலோ பண்ணது தான் ரொம்ப அழகாக வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப அடர்த்தியாக பார்க்குறதுக்கு இது வந்து ஒரு ஷீட்டில் வந்து தொங்க விட்டுருப்போம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நான் 1 மந்த்துக்கு முன்னாடி அதே டிப் ஃபாலோ பண்ணி வச்சது. சூப்பராக லீஃப் விட்டு இவங்களும் வந்து இந்த பாட்டில் வந்து செட்டில் ஆகிட்டு அழகாக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்ம நார்மலாக வைக்கிற மெத்தடில் நான் வந்து வச்சது. ஸோ இவங்களுமே வளர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப ஃபேவரேட். ஏன்னா நான் ரொம்ப அந்த மாதிரி அடர்த்தியாக வரணும்னு தான் நினச்சேன். அந்த மாதிரியே வந்துருச்சு. இது நம்ம நார்மலாக மணி பிளான்ட் பாட்டில் எப்படி வைப்போமோ அந்த மாதிரியே நான் வந்து வச்சேன். பட் இது இந்த டைம் வந்து கொஞ்சம் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இந்த ஒரு டிப் ஃபாலோ பண்ண போகுதுன்னு சொன்னால அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மெச்சூர்டான லீவ்ஸும் மெச்சூர்டாக இருக்கணும், ரூட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக ரூட் வந்திருந்தால் கூட போதும். ஸோ இந்த கட்டிங்ஸை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து வைக்க போகிறதில்ல இப்போது. இதுதான் அதில் வந்து ரொம்ப மெயினான ஒரு விஷயம். ஒரு சிம்பிளான ஒரு டிப் தான் இது, ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இந்த ஒவ்வொரு ரூட்க்கும் ஒவ்வொரு லீஃப்னு தான் வந்து மணி பிளான்ட்டில் வந்து வரும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஒரு ரூட் ஒரு லீஃப்னு நம்ம செப்பரேட் பண்ணிக்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது இதில் வந்து 5 ரூட்ஸ் இருக்குது. அப்போ நமக்கு 5 கட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது 5 தனித்தனி பிளான்ட்ஸ் வந்து நம்மளால் ரெடி பண்ண முடியும். இதில் வர்ற இந்த ரூட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட செடியிலேருந்து இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் வர்ற இந்த ஒரு ரூட் தான் இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ரூட் வச்சே நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக மணி பிளான்ட் வந்து வளர்த்துடலாம். அது நம்ம எந்த மெத்தடில் எப்படி அழகாக ப்ராப்பராக வந்து வளர்க்குறோங்கிறது மட்டும்தான். மற்றபடி நமக்கு ஒரு சின்ன இந்த ஒரு ரூட்டோட ஒரு லீஃப் மட்டும் கிடச்சா கூட போதும். நிறைய பெருசாக ஸ்ட்ரிங் இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. இப்போ நான் இதை இன்னொரு ஹேங்கிங் பாட்டில் வைக்கிறதுக்காக மண்ணெலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கட்டிங் ரூட் இருக்கிற மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மண் வந்து நம்ம கையால் தொடுற அளவுக்கு லூஸாக இருக்கணும். அதில் வந்து ஒவ்வொரு கட்டிங்ஸாக வச்சிடலாம். இதில் நமக்கு ஸ்டெம் வந்து தேவையில்லை, எக்ஸ்ட்ரா இருக்கிறது எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதை நல்லா கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுக்கோங்க, ஒட்டையாக வெட்டி விட்டுக்கோங்க. விட்டுட்டு அந்த ரூட் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சு விட்ருங்க.
அந்த மாதிரி தான் நம்ம வந்து 5 பிளான்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம கட் பண்ணதில் நமக்கு 5 பிளான்ட்ஸ் கிடச்சிருக்குல்ல. இது 5யுமே இந்த மாதிரி 5 டைரெக்ஷனில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தொங்க விடும்போது நமக்கு சுற்றி சுற்றி செடி வந்து அந்த பாட் கவர் ஆகணும்ல, அதுக்காக நம்ம வைக்கும்போதே இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ வந்து 4 கார்னரில் அப்புறம் நடுவில்னு சொல்லிவிட்டு நான் வந்து அப்படி வச்சு விட்டுறேன் இதை. ஸோ இது வச்ச மாதிரியே மிச்சம் 4 இதையுமே நம்ம வந்து வச்சு விட்டுறலாம். இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தட். நீங்கள் ஹேங்கிங் பார்ட்ஸோட சாயில் மிக்ஸை மட்டும் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக வச்சுக்கோங்க. மற்றபடி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சாலே போதும். ரொம்ப நீளமாக இருக்கணும். நம்ம நினைப்போம் ஸ்ட்ரிங்ஸ்லாம் நீளமாக இருந்தால் தான் அதுக்கு மேலே அது அப்படி கொடி மாதிரி வளரலாம் நினைப்போம். ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் வச்சு தான் எனக்கு 2 அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆனது. பட் இந்த மெத்தடில் நான் வச்சதுக்கப்புறம் ஒரு 5 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் ஆகிருக்கும். நான் அந்த தொட்டி வந்து 5 மந்த்ஸ்ன்னு சொல்லலாம். அதில் வந்து எனக்கு நல்ல அடர்த்தியாக பாட் வந்து அப்படி பாட்டை கவர் பண்ணி வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ என்ன மாதிரியே நிறைய பேருக்கு ஹேங்கிங் பார்ட்ஸில் வந்து இந்த மாதிரி தொங்க விட்டு வளர்க்கணும், மணி பிளான்ட் நல்லா அடர்த்தியாக வளரணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ அவங்கள இந்த டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம பெருசாக நீளமாக தொங்க விட்டு அப்போலாம் வேண்டவே வேணாம். அது எதுக்கு அப்படிங்கிற ரீசன் வந்து நான் சொல்கிறேன். நீளமாலாம் ஏன் வைக்க தேவை கிடையாது, வைக்கிறதுனால வந்து ஏன் க்ரோத் ஸ்லோ ஆகுதுங்கிறது சொல்கிறேன். 1 மந்த்துக்கு முன்னாடி நான் இப்படி தான் இந்த 3 லீஃப் தான் வச்சு இப்போ வந்து இவங்க இப்படி வளர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் வந்து இதை காமிச்சிருக்கேன். இந்த 3 லீஃப் மட்டும் நான் வச்சது, மிச்சதெல்லாம் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மெத்தடில் நம்ம மணி பிளான்ட் வந்து ப்ரொபகேட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும் அந்த பாட் பார்க்குறதுக்கே. இதுலேயும் இதே மாதிரி 5 லீவ்ஸை தான் ஒரு ரூட்டோடு எடுத்து நான் கட் பண்ணி வச்சேன். அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி வளரும்போது ரொம்ப அழகாக, ரொம்ப அந்த ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒவ்வொரு லீஃபுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். செடி மொத்தமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பாருங்கள், இப்படி வந்து 5 திசையில் இருக்கிற மாதிரி வச்சுட்டோம். தண்ணி விட்டுக்கோங்க, லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க போதும். ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் மாய்ஸ்சரோடு தான் இருக்குது அந்த சாயில் வந்து. ஸோ எப்போவுமே ஹேங்கிங் பார்ட்ஸ் வந்து நம்ம நார்மல் பார்ட் மாதிரி பார்க்க முடியாது இல்லையா? அதனால் நீங்கள் வந்து கையை வச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து மண் நம்ம கையில் ஒட்டுது, எவ்வளோ நாள் ஒட்டுதோ அவ்வளோ நாள் நீங்கள் தண்ணி விட வேண்டாம். சில நேரம் நமக்கு வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சுன்னா நம்ம தொடும்போது கையில் மண் எதுவும் ஒட்டாது. அப்போ நீங்கள் உடனே வந்து தண்ணி விட்டுறணும். ஸோ இது வந்து ஹேங்கிங் பார்ட்ஸ்க்குள்ள ஒரு சிம்பிளான டிப். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தண்ணி விடுறதுக்கான ஒரு டிப் தான் இது. இந்த இதுலேயே இந்த 5 லீஃப் தான் நான் வந்து வச்சேன். அப்புறம் அவங்களே வந்து இவ்வளோ அழகாக வந்து வளர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்போவுமே இந்த பாட் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் நினச்ச விஷயம் வந்து அச்சீவ் பண்ணிட்டேங்கிற மாதிரி இருக்கும். இவங்க வந்து நான் வந்து நம்ம நார்மலாக கொஞ்சம் பெருசாக அப்படி கட்டிங்ஸ் எடுத்து வைப்போம்ல, அந்த மாதிரி தான் வச்சேன். பட் அவங்கள விட இவங்களோட க்ரோத் இருந்தது. தனித்தனி லீஃப் மட்டும் வச்சது வந்து ரொம்ப அழகாக இருக்குது ரிசல்ட் வந்து. இவங்களும் அதே மெத்தடில் வந்து நான் நார்மல் பாட்டில் வாட்டர் கேனை வந்து பெயிண்ட் பண்ணி அந்த மாதிரி வச்சு விட்டது. ஸோ இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தா இதே மாதிரியே இவங்களும் வந்து புஷியராக இருப்பாங்க. நான் வந்து அது அப்போ அப்டேட் பண்ணுறேன் இவங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத. அவ்வளோதான். இந்த ஒரு டிப் தாங்க, ஒன்றுமே இல்லை. கட்டிங்ஸ் வந்து ஒரு லீஃப் ஒரு ரூட் இருக்கணும். கண்டிப்பாக ரூட் ரொம்ப முக்கியம் லீஃபை விட. ஸோ ஒரு ரூட் ஒரு லீஃப் இந்த மாதிரி வச்சு நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. தண்ணி மட்டும் நீங்கள் நார்மலாக விட்டுட்டே இருந்தாலே போதும். இந்த மாதிரி நல்ல புஷ்ஷியராக வந்து சூப்பராக வந்து வளர்ந்துடும். அதனால் நம்ம எத்தனை ஹேங்கிங் பார்ட்ஸில் வேணாலும் இந்த மாதிரி அடர்த்தியாக வளர்க்க முடியும். இது நீங்கள் பாட்டுக்கு சரி, இல்லை தண்ணியில் வளர்க்கணும், நார்மல் சாயிலில் வளர்க்கணும், ஹேங்கிங் பார்ட்ஸில் வளர்க்கணும், எதுலனாலுமே இந்த டிப் வந்து ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும். பெரிய பெரிய கட்டிங்ஸ்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹேங்கிங் பார்ட்ஸில் மணி பிளான்ட் அடர்த்தியாக வளர்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு எஃபெக்டிவான ஒரு டிப் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டோம். அதை செஞ்சு நான் காமிச்சிட்டேன். இது தவிர என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எப்போவுமே ஹேங்கிங் பார்ட்ஸ் தொங்க விடுற இடம் ஒருவேளை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி போர்ட்டிக்கோ அந்த ஷீட்டில் வந்து தொங்க விடணும்னு ஆசைப்பட்டு ட்ரை பண்ணலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது ஒரு விஷயம் வந்து மைண்டில் வச்சுக்கணும். மணி பிளான்ட்டுக்கு அதிக அளவில் ஹீட் வந்து இருக்கக்கூடாது. சன்லைட் தேவை, ஹீட் தேவை கிடையாது. அதனால நீங்கள் தொங்க விடும்போது ரொம்ப அந்த ஷீட்டை ஒட்டி நீங்கள் தொங்க விட்டீங்க
பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் வந்து அந்த ஷீட்டில் படுறது வந்து ரொம்ப அதிகமாக அந்த மணி பிளான்ட் மேலே படும். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த ராட் எதுலேயோ தொங்க விட போகிறீங்க, அந்த ஷீட்டுக்கிட்ட தொங்க விட போகிறீங்கன்னா அதில் ஆல்ரெடி ஒரு பெரிய ரோப் நல்லா திக்காக கட்டிட்டு அந்த ரோப்பில் அந்த ஹேங்கிங் பார்ட்ஸோட செயினை வந்து தொங்க விடுங்க. டேரெக்டாக போய் ரொம்ப ஒட்டினாப்பில் தொங்க விட்டுறாதீங்க. ஏன்னா சன்லைட் தேவை, ஹீட் தேவை கிடையாது மணி பிளான்ட்டுக்கு. இந்த விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்டு, மிட் ஏரில் தான் வந்து இந்த ஹேங்கிங் பார்ட்ஸ் இருக்க போது. நம்ம தரையில் பாட் வச்சு நம்ம மணி பிளான்ட் வைக்கும்போது அந்த அளவுக்கு காற்று வந்து அவங்கள வந்து அந்த இலையை வந்து அஃபெக்ட் பண்ணாது. பட் மிட் ஏரில் வந்து அவங்க வந்து ஹேங் ஆகிட்டு இருப்பாங்க, அங்கேயும் ஆடிட்டு அந்த இலையெல்லாம் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் அதிக அளவுலுமே காற்றுல வந்து மாய்ஸ்சர் இருந்தாலும், இல்லைன்னா சில நேரம் ரொம்ப வறண்ட காற்று மாதிரிலாம் வீசும். ஸோ அந்த டைமில் நீங்கள் காற்று அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாய்ஸ்சர் இருக்கணும். தேர்ட் விஷயம் வந்து ஹோல் பார்த்துக்கோங்க. அந்த பாட்டில் வந்து ஒன்று அடி சைடில் நீங்கள் பாட்டமில் வந்து ஹோல் போடலாம், இல்லை அப்படின்னா சைடில் ஹோல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஏன்னா ஹேங்கிங் பார்ட்ஸ் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அதில் வந்து ஹோல்லாம் இருக்காது, நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். அதனால் பாட்டமில் இல்லைன்னா பாட்டோட சைடில் வந்து ஹோல் போட்டு எப்போவுமே தண்ணி நீங்கள் ஊற்றுனதுமே நீங்கள் ஊற்றின தண்ணி அதுலேருந்து கீழே பாதி தண்ணி கீழே வந்துடும். ஸோ அப்படி வர்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து மேலேயே தங்கிருச்சு அப்படின்னா செடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து அழுகி போயிடும். ஸோ அதனால் இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். தண்ணி எப்போவுமே ட்ரைன் ஆகிட்டே இருக்கணும். இது வந்து மேலே இருக்கிறதுனால நான் இந்த விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறேன். கீழே அப்படின்னா நம்மளே செக் பண்ணிப்போம். ஸோ மேலே அப்படிங்கிறனால தண்ணி ஊற்றியாச்சு அப்படின்னு நம்ம வந்து நகன்றக்கூடாது. அந்த தண்ணி கரெக்டாக கீழே வருதா, அப்புறம் காற்று அடிக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கணும் தண்ணி இருக்குதா அதில் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஹீட்டும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அடுத்தது நம்ம வந்து ஸ்ட்ரிங் மாதிரி கொஞ்சம் பெருசாக நம்ம ஒரு கட்டிங்கை வந்து நட்டுறதை விட இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடில் ஒரே ஒரு ரூட் ஒரு லீஃப்னு நம்ம வளர்க்கும்போது என்ன ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இது நர்சரியில் வாங்கினாலும் சரி, இந்த மணி பிளான்ட்னாலும் சரி, ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்து நீங்கள் ஒரு செடியை வந்து புதுசாக ப்ரொபகேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபுல் ஸ்ட்ரிங்குக்கும் அந்த ரூட் தான் வந்து பாஸ். அவங்க என்ன பண்ணணும்னா அந்த ஃபுல் ஸ்ட்ரிங்கு அந்த ஸ்டெம்மு ஃபுல்லத்துக்கும் கரெக்டாக சத்து போகுதான்னு பார்க்கணும். அந்த லீவ்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தேர்டு, புது லீவ்ஸ் வர்றாங்களாங்கிறத அவங்க பார்க்கணும். ஃபோர்த்து தான் வந்து அவங்களால அந்த ரூட்டை வந்து அந்த மண்ணில் நீங்கள் புதுசாக கொடுத்துருக்க அந்த பாட்டில் அவங்க வந்து எந்த அளவுக்கு ரூட்டை வந்து ஸ்ட்ராங்காக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ பண்ணணும். இதெல்லாம் போக இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, நியூவான அந்த பிளேஸை அவங்க அடாப்ட் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அவ்வளோ பெரிய ஸ்ட்ரிங்கை கொண்டு போய் நட்டி வைக்கும்போது அந்த ரூட்டுக்கு ஒர்க் லோட் வந்து ஜாஸ்தியாகிடும். அவங்களால செடியையும் ரூட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுங்கிறது வந்து ஒரு ஸ்லோவான ப்ராசஸாக இருக்கும். அதனால தான் நிறைய டைமில் நம்ம பெரிய பெரிய செடிகளை கொண்டு போய் ஒரு இடத்துல மாற்றி வைக்கும்போது அந்த ரிசல்ட் ஸ்லோவாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய டைமில் வந்து அந்த என்விரான்மெண்ட்டையே அவங்களால அடாப்ட் பண்ண முடியாமல் அப்படியே ஒரு மாதிரி டேமேஜ் ஆகிடுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 100ல் ஒரு 30% வேணால் அந்த என்விரான்மெண்ட் அடாப்ட் பண்ணுறது, நியூ லீவ்ஸ் விடுறது, இருக்கிற லீவ்ஸை காப்பாற்றுறது, அப்புறம் ரூட்டையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரேராக நடக்கிற விஷயம். ஸோ அதனால நீங்கள் புதுசாக இந்த மணி பிளான்ட்டே நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறீங்க, புதுசாக ஒரு இடத்துல ப்ரொபகேட் பண்ணுறீங்க, இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம்ல இந்த ஹேங்கிங் பார்ட்ஸில் பண்ணியிருக்கோம்ல, இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஒரு ரூட்டு, அந்த ரூட்க்கு ஒரு லீஃப், அது போக அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஒர்க் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்ப்ரவுட் வந்து விடணும். அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அது வரைக்கும் அந்த ரூட்டை நல்லா அந்த மண்ணில் ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இருக்கிற சூப்பரான ஒரு புது என்விரான்மெண்ட்டை அவங்க அடாப்ட் பண்ணணும். ஸோ இந்த காரணத்தினால தான் நான் வந்து மணி பிளான்ட் இந்த விஷயத்தில் வந்து ஹேங்கிங் பார்ட்டில் தொங்க விடும்போது நீங்கள் ஜஸ்ட்டு இந்த ஒரு ரூட்டு ஒரு லீஃப் மட்டும் விடுங்க, இது மட்டும் போதும், இந்த அளவு வச்சிங்கன்னா அது அழகாக அதுக்கு மேலே சூப்பராக புஷ்ஷியராக வர்றதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனித்தனியாக ஸ்ட்ரிங் மாதிரி தொங்க விடும்போது அந்தளவுக்கு ப்ராசஸ் ஸ்பீடாக இருக்காது, எஃபெக்டிவாக இருக்காது. அவங்க புதுசாக ஸ்ப்ரவுட் வராங்களா வரலையான்னு கூட நமக்கு தெரியாது. நம்ம வச்சுருக்க லீஃப் ஒன்றுங்கும்போது பக்கத்தில் வர ஸ்ப்ரவுட்டும் நமக்கு வந்து தெரியும். செடிக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மெத்தட் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். அதனால தான் நம்ம நர்சரியிலலாம் போய் பிளான்ட் வாங்கினாலுமே என்ன பண்ணணும், நீங்கள் எப்போவுமே ஒரு புது பிளான்ட் ஒரு கட்டிங் வாங்குறீங்க, ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்கி வேரோட வச்சு நீங்கள் உங்கள் தோட்டத்தில் வைக்க போகிறீங்க, இல்லைன்னா நர்சரியில் போய் புதுசாக செடி வாங்கிட்டு வரீங்கன்னா அந்த ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள், ரூட் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரூட் வந்து நம்ம செடியை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியும், தோண்டி பார்க்க முடியாது.
அந்த செடி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து புது பாட் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக அது எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி விட்டுருங்க. லீஃபு, அதில் வந்திருக்க பூ எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணி விட்டுட்டு உங்களோட பாட்டை வந்து கொடுக்கும்போது அது ஃபஸ்ட்டு அந்த என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணும். செகண்டு அந்த பாட்டில் அதோடய ரூட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும். ரூட் ஸ்ட்ரென்தன் ஆன உடனேயே அழகாக ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். பூக்கிறதுனா அழகாக மொட்டுலாம் வர ஆரம்பிக்கும். அந்த செடி ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அது இல்லாமல் ரொம்ப நீளமாக உயரமான ஒரு செடியை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே தொட்டியில் வைக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ரூட்டுக்கு அந்த என்விரான்மெண்ட்டை அடாப்ட் பண்ணவும் முடியாமல், அந்த செடியை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாதுகாக்கவும் முடியாமல், அதால் வேர் பிடிக்கவும் முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அட்லாஸ்ட் வந்து அந்த செடி ஸ்பாயில் ஆகிடும், இல்லைன்னா ப்ராசஸ் ஸ்லோவாகிடும். ஸோ இந்த விஷயம் வந்து இது எல்லா பிளான்ஸுக்குமே ஒரு காமனான விஷயம். இந்த ஹேங்கிங் பாட்ஸில் வைக்கிற இந்த மணி பிளான்ட்டுக்கும் இந்த விஷயம் வந்து ரொம்பவே காமனான விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்போவுமே மைண்டில் வச்சுக்க வேண்டியது, என்ன கட்டிங்ஸ், என்ன புது செடி, என்ன இது விஷயம் நீங்கள் உங்கள் ஒரு வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு தொட்டியில் வைக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு அதோட ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இருந்தால் ரூட் அழகாக வந்துடும். இல்லை ரூட்டோடு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸ்டெம்மை மட்டும் கரெக்டாக விட்டுட்டு மிச்சம் எல்லாமே ப்ரூன் பண்ணி நீட்டாக வளர்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டிப் தான். பிளான்ட்ஸ் வந்து வச்சுருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ராவான ஒரு டிப். இது எப்போவுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது அந்த செடி வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான சூப்பரான செடியாக இருக்கும். ஸோ மணி பிளான்ட்டுக்கும் இந்த முறையில் நீங்கள் வந்து ஹேங்கிங் பாட்ஸ்லேயோ இல்லைனா பாட்ஸில் வந்து வைக்கும்போது சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸோட அப்கமிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until that, stay tuned with Swag with VJ and thanks for watching.